வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு தளபதி அவர்கள் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை கான்செப்டாக இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நேற்றைக்கு துவங்கி விட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை செயலி மை டிவிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் அதனுடைய வெளியீடு நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஸோ இந்த தலைமை அலுவலகத்தில் ஆப் வெளியிட்டு அதற்கு பிறகு பேசிய தளபதி அவர்கள் ஊர் ஊராக வீதி வீதியாக வீடு வீடாக மக்களை சென்று சந்திச்சா நிச்சயமாக நாம 1967லையும் 77லையும் ஏற்பட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை 2026ல் அப்படி ஒரு மேஜிக்கா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு பக்கத்துல ஏற்கனவே ஆளக்கூடிய அரசாங்கம் பொதுவாகவே ஒரு தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரைகள்ல இறங்குவாங்க, காசு கொடுக்க ஆரம்பிப்பாங்க, மற்ற மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனா இப்ப என்னன்னா ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடியே பரபரப்பா திமுக இயங்கி கொண்டிருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடியவர்களை தமிழக வெற்றி கழகம் இயங்க வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லாம ரெஸ்ட் கூட எடுக்க முடியல. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நேரத்துல கூட கட்சி பணியை பார்க்கக்கூடிய தேவை அவருக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா மாற்று கருத்தே கிடையாது. 4 வருஷம் தூங்கிட்டு இருந்தவங்க இப்போ தங்களுடைய ஆட்சி முடிய போகக்கூடிய காலத்துல விழித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு பரபரப்பா இயங்குறாங்க. அவர்களுக்கு கட்சியில வேலை பார்க்கறதுக்கு ஆளு கிடையாது. என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, வேலையே வாய்ப்பு இல்லை. அதற்கு பிறகு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் உறுப்பினர் சேர்க்கையை செய்ய சொல்றாங்க. ஆனா அங்க உறுப்பினரா சேர்றதுக்கு ஆளே இல்லை. ஏற்கனவே கட்சியில இருக்கக்கூடியவர்களையே உறுப்பினரா மறுபடியும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி புதிய வரவுகள் அவங்களுக்கு யாருமே இல்லை. இது திமுகவுடைய தலைமையை ரொம்பவே பயமுறுத்தி இருக்கு. இப்ப இன்னும் அதிகமா அந்த தொண்டர்களை கொஞ்சம் கூட உற்சாகப்படுத்தி வேலை செய்ய சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மொபைலு, காசு, வாட்சு இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பரிசு பொருட்களை கொடுத்து சொந்த கட்சிக்காரனுக்கே பரிசு பொருட்களை கொடுக்கக்கூடிய, அதாவது தேர்தலுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடியே காசை கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய அல்லது காசை கொடுத்து ஆதரவு சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க பார்த்துருப்பீங்க சமூக ஊடகங்கள்ல நேற்றைய தினம்லாம். இந்த திமுகவினுடைய கேடர்ஸுக்கு அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி உறுப்பினர் சேர்க்கை அதற்காக நியமிக்கப்பட்ட அந்த ஏஜென்ட்ஸுக்கு மொபைல் கொடுக்கறது அல்லது டேப் கொடுக்கறது இந்த மாதிரிப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மாணவர்களுக்கு ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து வந்த மடிக்கணினி திட்டத்தை ரத்து பண்ணாங்க. ஏன்னா போதுமான நிதி இல்லை அப்படின்னு சொல்லி மடிக்கணினி திட்டத்தை ரத்து பண்ணாங்க. அதற்கு பிறகு நாங்கள் டேப் கொடுப்போம்னு சொல்லி 4 வருஷமா உருட்டி 4 வருஷம் அவருடைய ஆட்சி முடிஞ்சுச்சு. இனி வேறு வேலை அடுத்த வருஷத்துக்கு வேணா மக்களை கவர்வதற்கு வேணா கொடுப்பாங்களாக இருக்கும். ஆனா உண்மையிலேயே மக்கள் மேலேயோ மாணவர்கள் மேலேயோ அக்கறை இல்லை, கொடுக்கல. ஆனா ஒரு அரசாங்கத்தால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நம்ம வரிப்பணத்தால இயங்கக்கூடிய அரசாங்கத்தால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு லேப்டாப்போ அல்லது அவர்களுக்காக ஸ்மார்ட் போனோ அல்லது அவர்களுக்காக டேபோ கொடுக்க வக்கில்லாத இந்த அரசாங்கம் தங்களுடைய கட்சியில கேடரா இருக்கக்கூடியவர்களுக்கு, தங்களுடைய கட்சியில உறுப்பினர் சேர்க்கை செய்யக்கூடியவர்களுக்கு மொபைல் போன் கொடுப்பதற்கு முன் வந்திருக்குன்னு சொன்னா இங்க அரசாங்கத்தை விடவும் அதிகமான நிதி திமுக இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகுதா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு கூத்து தான் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க 4 வருஷமா எதையுமே செய்யல. இப்ப கொண்டு மக்களோட முதல்வர் நாங்க தான் அப்படின்னு சொல்லி வராங்க. மக்களோடு முதல்வர் நீங்க அப்படின்னு சொன்னா இந்த 4 வருஷமா யாரோட இருந்தீங்க? இந்த கேள்வி வருமா இல்லையா? அது நாங்க நேரடியாக மக்களை சந்திச்சு மக்களுக்கான குறைகளை தீர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அரசு அலுவலகங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த 4 வருஷமா எதிர்கட்சிகள் எங்களை மாதிரியான ஆட்கள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அரசு அலுவலகத்துல மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்களுடைய கோரிக்கைகளுக்காக போனா அங்க தீர்வு கிடைக்கலன்னு 4 வருஷமா பேசியிருக்கிறோம். அத உண்மை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆளக்கூடிய அரசாங்கமே உறுதிப்படுத்துது. ஆமா, அரசு அலுவலகத்துல வந்தா தீர்வு கிடைக்கல, அதனால அதற்காக கேம்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி அரசு பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய தொடர்ந்து இயங்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்ல அவர்களுக்கான
நீதியோ அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. ஆனா ஒரு கேம்ப் அப்படின்னு சொல்லி போட்டு அதுல பூர்த்தி செய்யப்படும் சொன்னா எந்த அளவுக்கு விளம்பரத்தனமான ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மக்களை சந்திக்கிறதுக்கு வராங்க, கட்சி வேலைகளை பார்க்கறாங்க. முதல்வருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட். ஒரு 2 நாள் கூட அவரால் ரெஸ்ட் எடுக்க முடியல. அவருடைய உழைப்பை நம்ம தவறு சொல்லலாம், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவரால் ரெஸ்ட் எடுக்க முடியாத அளவுக்கு பணிச்சுமையா அவருக்கு கிடையாது. ஆனா என்ன கட்டமைக்க விரும்புறாங்க அப்படின்னா, நாங்கள் உடல்நிலை சரியில்லாத நேரத்துல கூட உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க பாக்குறது கட்சி வேலை, அது வேற விஷயம். உடல்நிலை சரியில்லாத நேரத்துல கூட உழைக்கணும் அப்படின்னு. இங்க உடல்நிலை சரியில்லாத நேரத்துல உழைச்சுமே தமிழ்நாடு இந்த அளவுக்கு நாசமா போயிருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம முதல்வர்கிட்ட கேட்கணும். நீங்க ஒழுங்கா நல்லா இருக்கக்கூடிய நேரத்துல வேலை பார்த்துருந்தீங்கன்னா ஏன் தமிழ்நாடு இப்படி நாசமா போக போகுது? சாதி ஆணவ படுகொலைகள் தினந்தனம் நடக்குது. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அட்ராசிட்டி தினந்தனம் நடக்குது. எந்த ஒரு அரசு துறையும் சரியாக செயல்படவில்லை. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னே தெரியல. இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிர்வாகம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் எல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. சார், இந்த நேரத்துல தான் தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினம் மை டிவிக்கு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய மிக முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல முழுக்க முழுக்க இது ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு குடும்ப ஆப் மாதிரி. இதுல வந்து பிஎல்ஏஸ் இருப்பாங்க, அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்ல இருந்து நிர்வாகிகள்ல இருந்து தளபதி வரையிலும் ஒரு தொடர்போடு இருப்பார்கள். ஒவ்வொரு பூத்துலையும் என்ன நடக்குது, எத்தனை பேர் சந்திச்சிருக்கிறாங்க, எங்க போறாங்க, அந்த பூத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லா தகவலும் அப்டேட்டடாக இருக்கும். நாம கிட்ட நம்முடைய தொண்டர்களுக்கு, நம்முடைய கேடர்களுக்கு, அதாவது பிஎல்ஏஸுக்கு வந்து சில பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் பூத் ஏஜென்ட் ரொம்ப முக்கியமானவர்கள். அவங்க தான் கட்சியினுடைய பில்லர்னே சொல்லலாம். அவர்கள் ஒவ்வொரு ஊர்ல ஒரு பூத்துல எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், எத்தனை குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, அதுல எத்தனை பேர் நம்ம கட்சிக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் மாற்று கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, மாற்று கட்சியில் ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை நம்ம கட்சிக்கு ஆதரவாக கொண்டு வரணும்னா நாம என்ன செய்யணும், அவருடைய பிரச்சனை என்ன, இப்படி எல்லாத்தையுமே அணுகக்கூடியவர்கள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு போதுமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த ஆப் மூலமாக பணிகள் செய்வதற்கு தலைமை வந்து வலியுறுத்தல் செஞ்சிருக்கு. குறிப்பாக என்ன அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகம் சேர்க்கணும், தமிழக வெற்றி கழகத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 5 கோடி குடும்பங்கள், 5 கோடி மக்களை சந்திக்கணும். 2 கோடி உறுப்பினர்களை உறுப்பினராகவே சேர்க்கணும். ஆனா 5 கோடி மக்களை சந்திக்கணும். சந்திச்சு அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவருடைய குறை என்ன, நம்முடைய தமிழக வெற்றி கழகம் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறதோ, நம்ம என்ன செய்ய போறோம், மக்களுக்கு என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறது எல்லாமே மக்கள் மத்தியில சொல்வதற்கு தளபதி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை தான் வெற்றி பேரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லி, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் இன்றைய தினம் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அவர் செஞ்ச நேரத்தில இருந்தே இன்னைக்கு தொண்டர்கள் வந்து ரொம்ப குஷியா அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு, அதாவது தேர்தல் பணினே சொல்லலாம், அடுத்த கட்ட பணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் களம் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்துல வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் திமுகவுடைய கபட நாடக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, ஓரணியில் தமிழ்நாடு. இன்னைக்கு 2க்கும் தான் போட்டியே அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதுல யார் முன்னிலையில் நிற்கிறான்னா தமிழக வெற்றி கழகம் தான் முன்னிலையில் நிற்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல ஒருத்தன் வந்து வேலை பார்க்கறான், உறுப்பினராகவோ நிர்வாகியாகவோ வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா ஆத்மார்த்தமான அன்பினுடைய வெளிப்பாடாக, தளபதி அவர்களை முதல்வர் ஆக்கியே தீரணும் அப்படிங்கிற அன்பினுடைய வெளிப்பாடாக, தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினுடைய வெளிப்பாடாக வாலண்டியரா வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உழைப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உணர்வுபூர்வமா வேலை பார்க்கக்கூடிய, எந்த விதமான காசு பணம் பொருளாதாரம் எதையுமே எதிர்பார்க்காம உழைக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். இன்னொரு பக்கம் திமுக இருந்துகிட்டு இருக்குது. திமுகல உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய பிஎல்ஏஸ் வேலை பார்க்கறதுனாலே காசு தான். தீபாவளிக்கு காசு கொடுப்பாங்க, பொங்கலுக்கு காசு கொடுப்பாங்க, எலெக்ஷன் டைம்ல காசு கொடுப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பிக்சட் தான், இவ்வளவு ரூபா வந்துடும், ஒரு பூத்துக்கு வந்து 50,000 ரூபா 90,000 ரூபா அப்படின்னு சொல்லி பிக்சட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து அதே மாதிரி பூத் லெவல்ல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு காசை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, மொபைலை கொடுத்து, வாட்சை கொடுத்து, இந்த மாதிரி வேலைக்கு ஆட்கள், ஒரு கார்பரேட் மாதிரி அரசியலை நடத்துவதற்கு திமுக முயற்சி செய்யுது. இதுதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். வரக்கூடிய 2026 தளபதி சொன்னது மாதிரி
நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு மேஜிக்கா தமிழ்நாட்டில் உருவாக்க போகுது. இந்த அரசியல் கலப்பே வேற மாதிரி இருக்க போகுது, அது வேற விஷயம். ஆனா நிச்சயமாக ஒரு வேற மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்க போகுது. இவர்கள் இத்தனை நாள் வச்சிருக்கிறார்கள் தெரியுமா, அந்த கூட்டணி கணக்கு, எங்களுடைய ஓட்டு சதவீத கணக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணி முதல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வேலை தான் இன்னைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நம்ம பகுதிகளெல்லாம் பல ஊர்களில் மக்கள் வீடு வீடாக, தொண்டர்கள் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கிறார்கள். இப்போ இந்த ஆப் இருக்கிறது கூடுதலாக ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஏன்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற தகவல் நேரடியாக தலைமைக்கே போயிடும். ஒண்ணு, இந்த நேரடி சந்திப்புல போகும்போது மக்களுடைய பேராதரவு நமக்கு இருக்குது. நம்ம டைரக்டா கண்கூடாவே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வாஞ்சியோடு நம்மளை வரவேற்கிறார்கள். நிச்சயமாக மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுல தமிழக மக்களுக்கு கிட்டத்தட்ட 190% மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கு பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது. இளைஞர்கள் அதிகமாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். இன்னும் சொல்ல போனா முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்துல தான் இருக்கிறாங்க. அவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களாக மட்டுமே இல்லாமல் தங்களுடைய வீடுகளில் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகளை தளபதிக்கு மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு கேடர் மாதிரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரியே தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு இன்னைக்கு இளைய தலைமுறை மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ இது நம்ம களத்துல பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வெற்றி பேரணியில் தமிழகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த நாம எடுத்துக்கூடிய பிரச்சாரம் மக்கள் மத்தியில எடுபடும். அடுத்த கட்டமா தளபதி அவர்கள் மாநாடை பத்தி பேசியிருக்கிறாங்க. மாநாடு நடைபெறும், மாநாட்டுக்கான பணிகள் இருக்கிறது. அதற்கு பிறகு தளபதியினுடைய நேரடி மக்கள் சந்திப்பு இனி முழுக்க முழுக்க மக்களோடு தான் அப்படிங்கிறத தளபதி அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார். அண்ணா சொன்னது மாதிரி மக்களிடம் செல், மக்களிடம் என்று கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. சோ அதை தளபதி தெளிவாக இருக்கிறார்கள். அடுத்த கட்டமா மக்களோடு மக்களாக இணைந்து இந்த அரசியல் களத்துல தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தளபதி அவர்களும் தயாராகி விட்டார்கள். தளபதியினுடைய தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் தயாராகி விட்டார்கள். தேர்தல் களம் எப்போவே சூடு பிடிச்சு போச்சு. ஒரு பக்கத்துல கூட்டணி கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா வரக்கூடிய 2026 தேர்தல் என்பது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திமுக வெர்சஸ் தாவேகா தான் போட்டியே. அதுல தாவேகா தான் முன்னிலையில வரப்போகுது. மக்கள் ஆதரவு தாவேகாவுக்கு தான் இருக்க போகுது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கு திமுக அவங்க எடுத்த சர்வேலே ஆடி போயிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு மும்முரமாக அடுத்த வேலைகளை ரொம்ப ஸ்பீடா, கடந்த தேர்தலெல்லாம் இந்த மாதிரி வேலை பார்த்தாங்களா பாத்தீங்களா, நீங்களே பார்த்திருப்பீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகட்டும், 2024 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருக்கட்டும், திமுக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்களா? செய்யல. இன்னைக்கு அவங்க செய்யறாங்கன்னா காரணம் என்ன? கிரவுண்ட் ரிப்போர்ட் வேற. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய சேலஞ்சாக திமுகவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறது. திமுகவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும். இன்னைக்கு வேற எந்த கட்சியுமே பேசு பொருளாக இல்ல. பாவம் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊரா போய் என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பெரிய பேசு பொருளாகவே மாறல. அது கான்செப்ட்ல இந்த பொலிட்டிக்கல் லைன்லயே வரல. இந்த பொலிட்டிக்கல் பேட்டல்ல தமிழக வெற்றி கழகம் திமுகவும் தாவேகாவும் மட்டும்தான் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நிரூபணம் ஆகி கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக தளபதி எடுத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி பேரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில எடுபடணும். நாம எல்லாருமே அதுல களத்துல போய் வேலை பார்க்கணும். ஒவ்வொருவரையும் வீடு வீடாக சந்திக்கணும். அவருடைய பிரச்சனைகளை, அவருடைய குறைகளை கேட்கணும். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பேசணும். மிகப்பெரிய பிரச்சனைகளை மாநில அளவுல தலைமை வரையிலும் கொண்டு சேர்க்கணும். நிச்சயமாக அதற்கு தொண்டர்கள் எல்லாருமே களத்துல உழைப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நம்மளால முடிந்த பணிகளையும் களத்திலையும் சரி, ஆன்லைன் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் நிச்சயமாக செய்வோம். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் நமக்கு வேணும். அன்பான சகோதரர், இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.